அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி ஹாஃபலி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ஹாஃபலி எக்ஸாம் நடந்த கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் ஒரு 3 ஹாஃபலி எக்ஸாம் கொஸ்டின்ஸோட கலெக்ஷன் இருக்குது. போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்காக 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் நீங்கள் எந்த கொஷின்ஸாவது படிச்சிங்க. ஆல்ரெடி நம்ம லெசன் வைஸாக தேவையான முக்கியமான 2 மார்க் 5 மார்க்கு 3 மார்க் கொஷின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பார்த்துருங்க. இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து 2 மார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பார்த்துரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டப்பிட்டின் இரட்டை தோற்றம் முடியுது. இது வந்து ஃபஸ்ட்டு நடந்த காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கொஷின்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த கொஷின்ஸ் பார்த்தாலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம படித்த கொஷினே ஒரு சில தான் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே புதுவிதமாக இருக்கும். இந்த சோதனை கலப்பு பிற்கலப்பு இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. ஈகோ R1 பாசிகளால் உயிரி ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இடைச்சூழல் அமைப்பு, ஒளிச்சேர்க்கை செயலோக்கு கதிர்வீச்சு, தாவர சுட்டிக்காட்டி, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை, பசுமை இல்லையோட சதவீதம் இது வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. அதேபோல் இந்த 3 மார்க்ஸ் பாருங்கள். 8 உட்கருப்பு கொண்ட கருப்பையின் உட்கருக்களின் பெயர்களை எழுதுக. அதோட கருப்பையோட அமைப்பு கேட்டிருக்காங்க. அதோட உள்ளார பார்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. அதே போல் இந்த 26வது கொஷின்ஸ் பாருங்கள் சரிங்களா. இதோட கணக்கீடு மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் போடணும். வால் உருவாக்கம், குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் இதெல்லாமே படிச்சிருப்போம். திசு வளர்ப்பு இதெல்லாம் படிச்சிருப்போம். அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட சூழல் மண்டலம் இது புக் பேக் கொஸ்டின் இதை படிச்சிருப்போம். பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள் இதுவும் புக் பேக்கு. சர்க்கரைக்கு மாற்று இணைப்பு எடுக்கும் பெறும் தாவரம் லாஸ்ட் லெசனில் இது இருக்கும் 32. வறநில தாவரத்தோட உள்ளமைப்பில் தகவமைப்பு கேட்டிருக்காங்க. அரளியோட குறுக்குவெட்டு தோற்றம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே 3 மார்க்ஸு. 5 மார்க்ஸ் பாருங்கள். நவீன இனப்பெருக்க முறை இது வந்து இல்லை, ஏன்னா நமக்கு சிலபஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் இருக்குது. யூக்கரேட்டுக்கு DNA இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்த கொஷின்ஸ்னால இது எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து தாங்கி கடத்தி இல்லாமல் ஓம்பிய தாவரத்திற்கு பொருத்தப்படும், அதாவது தாங்கி மரபணு மாற்று முறையில் கேட்டிருக்காங்க. தாவர திசு வளர்ப்புக்கான ஊடகத்தை நீ எவ்வாறு தயாரிப்பாய், எதிர்மறை இடைச்செயல்கள் இதெல்லாமே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான 5 மார்க்ஸாக இருக்குது. தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவம், IUCN சிவப்பு பட்டியல் வகைப்பாடுகளை எடுத்துக்காட்டுடன் விவரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த IUCN வந்து நமக்கு ICUN சிவப்பு பட்டியல் வந்து அந்த பியூரு இதில் இருக்கும் சரிங்களா. மரங்களை பற்றி படிக்கிறனால அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. நிலைத்த மண்டலத்தை பாதுகாக்க வேதி இது சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு பார்த்துங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் ரெடி ஆகிடுங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் வைஸாக நடந்த கொஷின் பேப்பர். இந்த எண்டோத்திலியம், டாட்டா பிழை, உணவு சங்கிலி, சைப்ரேட்டு இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு காமனாக எடுத்தது ஃபஸ்ட்டு இயர்லேயே பப்ளிக் எக்ஸாம் கொண்டு எல்லாமே டஃப்பாக தான் கேட்டாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் எல்லாமே மாற்றிட்டாங்க. அதே போல் இது பாருங்கள், ஒரு தாங்கி கடத்தி எவ்வாறு அடையாளம் போலான் கிட்டு, PBR 322, புவி வாழிடம், வெப்ப அடுக்கமைவு, குறியீடு உற்றிழை இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்தனா நம்ம ஈஸியாக ஃபுல் மார்க்ஸே ஸ்கோர் பண்ணலாம். கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து 92 இந்த மாதிரி எடுப்பேன்னு சொல்லிட்டுறாரு. 100 நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். 100 மார்க்ஸ் கூட நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்கலாம். சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமாக இருக்கும். இந்த டப்பிட்டம் அதோட பணி முழுமை பெற அவங்க தன்மை இது இந்த வாட்டி கூட நாளைக்கு எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே மடியத்தின் வகையை எதிர்பார்க்கலாம். தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே மினிமம் ஒரு 5 மார்க்ஸ் எதிர்க்கலாம். அதை இப்போயே சொல்கிறேன். இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய 5 மார்க்ஸு. இந்த முழுமை பெற அவங்க தன்மை எதிர்பார்க்கலாம். தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடை எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து ஓங்குதன்மை மறைத்தல் எதிர்பார்க்கலாம். முழுமை பெற ஓங்குதன்மை எதிர்பார்க்கலாம். திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கையை எதிர்பார்க்கலாம். காளான் வளர்ப்பு படிநிலை எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு டிஸ்ட்ரிக்கு, அதாவது இன்னொரு டைம் நடந்த கொஸ்டின் பேப்பர் இது பாருங்கள். சைமாலஜி இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துங்க. இந்த உறைகுளிர் பாதுகாப்பு எல்லாமே முக்கியமானது. கொல்லி மரபணு, ஆல்பிடோ விளைவு, அதுக்கடுத்து பிடி பருத்தோடைய நன்மை தீமை, சட்டன் போவரி இது மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. 5 மார்க்ஸ் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. உருவத்தில் அமைப்பு பசங்கனை சார்ந்தது. இந்த குறுக்கேற்றத்தின் செயல்முறை நாளைக்கு எதிர்பார்க்கலாம். உயிர் வேறு திருத்தம் எதிர்பார்க்கலாம். இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். தாவரத்தை சொல்லப்போ அடிப்படை கொள்கை ஒன்று பயன் கேட்கலாமே, இல்லைனா கொள்கை கேட்கலாம். இதெல்லாம் ரிப்பீட் ஆகலாம் நாளைக்கு. சுற்றுச்சூழலை பாதிக்கும் மனித செயல்பாடுகளை எதிர்பார்க்கலாம். கையடக்க சிறிய அறை பசுந்தாவரங்கள் தயாரிக்க என்ன செய்வாய், உயிரி உரங்கள் என்றால் என்ன, அதோட நன்மைகள் கேட்டிருக்காங்க. இது இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸு. இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். நேம் பிளான் குரூப் விவிபேரி, ப்ரொஃபண்டல் ஜோன் வில் பி லோ ஒய், அதுக்கடுத்து ஓசோன் ஹோலு, ஜீன் டிரான்ஸ்பரோட கெமிக்கல்ஸு, ஸ்ப்ளைசியோசோமு, அதுக்கடுத்து கான்ட்ராஸ்டிங் ட்ரைஸ் ஆஃப் மென்டலு, ஜின்னோஸ்பம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஞ்சியோஸ்பம் ரீசனு, போலன் கிட்டு, டர்மரிக்கோட யூசஸ் கேட்டிருக்காங்க. 3 மார்க் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசிஸு, குளோபல் வார்மிங்கு,
pyramid of energy always upright, effect of fire to plant, thermal stratification types, cryopreservation, BT cartoon advantages, gene mapping use, TS of mature anther. 5 marks பாருங்கள். எண்டோஸ்பம் டைப்ஸ் கேட்டிருக்காங்க, அனாட்டமியில் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோஃபைட் கேட்டிருக்காங்க, ஈகோசிஸ்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இது புக் பேக் கொஸ்டின் தான். டிஃப்ரென்ஷியேட் கண்டினியூஸ் வேரியேஷன் டிஸ்கண்டினியூஸ் கேட்டிருக்காங்க, வாட்டர் ஆட்ரிபியூட் மேக் அரப்டாப்சிஸ் சூட்டபிள் மாடல் மாலிகுலார் ஜெனட்டிக், இது நாளைக்கு எதிர்பார்க்கலாம். டீஃபாரஸ்டேஷனு, ஹைப்ரிடைசேஷனு, பிளாட்டிங் டெக்னிக்ஸு, அதுக்கடுத்து கான்செப்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரு, லாஸ்ட் பாருங்கள் ஆர்கானிக் பெஸ்டிசைடு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் சொல்லி சொன்ன கொஸ்டின்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் படித்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து 50 மார்க்ஸுக்கு வந்து எடுக்கலாம். எபோ 30+, 40+ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் எடுக்கலாம். அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லா இருக்கிற கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தவிர மற்றது எல்லாமே முக்கியமானது தான். அது எல்லாமே பார்த்துங்க. ஃபஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் கேட்டால் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல். பப்ளிக் எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.